வீட்டில் 3 முட்டை இருக்கா, அப்போ உடனடியாக நான் சொல்கிற மாதிரி இந்த சப்பாத்தி ரோலுக்கு பக்காவான ஒரு சைடிஷ் செஞ்சிடலாம் வாங்க. இந்த சப்பாத்தி ரோல் சைடிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ட்ரெயின் ட்ராவலாக இருக்கட்டும், பஸ் ட்ராவலாக இருக்கட்டும், உங்கள் பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும் போது இந்த ஒரு எக் மசாலா சைடிஷை சப்பாத்திக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் முட்டையை வச்சு தாங்க செய்ய போகிறேன். முதல்ல வந்து ஒரு பவுலில் நம்ம ஒரு 3 முட்டையை மட்டும் எடுத்துக்குவோம். 3 முட்டையே போதும். தாராளமாக பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 பேர் சாப்பிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக வந்து சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கங்க. அதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் ஒரு 2 மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து விஸ்க் இருந்தாலும் இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து கரண்டிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆம்லேட் பதத்துக்கு வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பேட்டரை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான வந்து சப்பாத்திக்கு சைடிஷ் வந்து செய்ய போகிறோம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அடுத்து வந்து இதில் லைட்டாக வந்துட்டு கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் தூவிக்கலாம். நான் வந்துட்டு கறிவேப்பிள்ளை தான் இருந்தது. ஸோ பொடிசாக வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சூப்பரான வந்து நம்ம முட்டை கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, அதே டைம் வந்து ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக வந்து நீங்கள் கலந்து வச்சதை அப்படியே வந்து ஊற்றுனீங்கன்னாவே போதும். கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா குக் பண்ணிடுங்க. குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் லேசாக ஆற வச்சுட்டு நம்ம பீஸாக போட்டு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு முட்டை ஆம்லேட்டு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் நமக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பொடிசாக வந்து குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ நார்மலாக நீங்கள் முட்டை ஆம்லேட் செய்கிற மாதிரி கூட நீங்கள் தாராளமாக இதை செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம சைடிஷ் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள் பீஸாக இருக்குது. இன்னும் கூட குட்டி பீஸாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசாக வந்து சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை வந்துட்டு நல்லா வந்து இடிச்சிட்டு போடுங்க. நல்ல ஒரு மனம் கிடைக்குங்க. அடுத்தது தக்காளி பழம் 2 பழுத்த பழமாக வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இந்த கறி மசாலா இல்லாட்டி கரம் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாலாம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பத்தலைனா கூட நீங்கள் 1 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி லைட்டாக சேர்ந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவி மாதிரி வரும். இதில் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த முட்டையோட ஆம்லேட் குட்டி பீஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கடைசியாக வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஆட் பண்ணிடணும். உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ரோலாக வந்து சப்பாத்தியில் வந்து வெளியூர் ட்ராவலுக்கு வந்து இல்லை டிஃபனாக இருக்கட்டும், லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ஒரு சைடிஷ் வந்து பக்காவாக இருக்குங்க. இப்போ நான் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட வந்து நான் கிரேவி மாதிரி வைக்காமல் நல்லா ட்ரையாக தான் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ரோல் பண்ண போகிறோம். இந்த சப்பாத்தி ரோல் செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தியில் இதை கொஞ்சமாக வந்து வச்சு ரோல் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக சப்பாத்தியை வச்சுட்டு இப்போ ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மசாலாவை வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம குட்டி ரோலாக வந்து இந்த மாதிரி வச்சிடறோம். இதை வந்து கத்தியில் கட் பண்ணி காமிக்கும் போதே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் வந்து கடித்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் 3 முட்டை இருந்துச்சுன்னா உடனே சப்பாத்திக்குரிய இந்த சூப்பரான சைடிஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைடிஷ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.